வணக்கம்ண்ணா. ஹாய். சொல்லுங்கண்ணா, உங்க நேம் சொல்லுங்க. ரவிக்குமார். நான் மாலைலாம் போட்டிருக்கீங்க. ஆமாய்யா, எப்பவுமே திருச்செந்தூருக்கு வருஷம் வருஷம் போவேன். ஓகே கொஞ்சம் முன்னாடி போட்டேன் இந்த வாட்டி. ஓகே. எப்போ போறீங்க? போற மாதிரி டிசம்பர் போறோம். இதோ நானு அவர்லாம் போவோம் எப்பவுமே வருஷம் வருஷம். ஆமா. டிசம்பர் மந்த். அதுவும் அவரு ஆமா அந்த ஆமா, டாய் ஷாப். தம்பி கடை, சின்ன பொம்மை கடை. ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, உங்க கடை நேமே உங்க ஷாப் லொகேஷன் எல்லாத்தையும் சொல்லுங்க ஒரு வாட்டி. ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம், Okay. கொளத்தூர், ம் 9848511976. ஓகே. குளத்தூர்ல எக்ஸாக்டா எங்கண்ணா இருக்குது? சவுந்தரராஜ பெருமாள் கோயில் தாண்டி ம் 4வது கடை. 4வது கடையா? ஓகே சரி ஓகே. நம்ம ஷாப்ல இன்னைக்கு என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வந்திருக்கு? இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் மாஃபுன்னு கேட்டுதாங்க. ஓகே. நேத்திக்கெல்லாம் வந்து ப்ளூ மாஃப் வெரடஸ் போட்டிருந்தேன். ம் இன்னைக்கு எல்லோ மாஃப் போட்டிருக்கேன். எல்லோ மாப்பா? எல்லோ மாஃப், ஒயிட் மாஃப். ஓகே. இது எவ்வளவு வருது? 100 ரூபாய். இது 150 ரூபா. இது 150 ரூபா. ஓகே. எல்லோவும் ஒயிட் மட்டும் தான் இருக்கு. எல்லோ ஒயிட் இருக்குது. ஓகே. ப்ளூ மாஃப் காலி ஆயிடுச்சு, வெரடஸ் காலி ஆயிடுச்சு. மாப்னா என்னன்னா அது? மாஃப்னா சிக்லெட் வெரைட்டி இது. ஓகே. ஆமா, இது மவுத் பீடிங். மவுத் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதுனா? இது வந்து டைகர். இது டைகரா? ஆமா. இது எவ்வளவு வருது? 80 ரூபா. இது 80 ரூபாவா? அது எத்தனை மீன் இருக்குண்ணா? 8 மீன். இது 8 மீன் இருக்கா? ஒரே கலர் தான் இல்ல? ஆமா, ஒரே கலர் தான். ஓகே. இதுனா? இதுவும் லெமன் டைகர். லெமன் டைகர். இதுல இதுவும் அதேதான் 8. அதான். ஆமா, அதேதான். ஆமா. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல, கலர் தான் வேற. கலர் தான் வேற. இது ரெண்டுமே இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கா இல்ல? ஆமா, ரெண்டுமே மேல் ஃபீமேல் மிக்ஸ்டு தான் இருக்கு உள்ள? மிக்சர் தான் இருக்கு. இதுனா? இது பலூன் மாலி. பலூன் மாலியா? சைஸ் இது. ஆமா, பார்த்தாலே தெரியும். இவ்வளவு பெருசா இருக்கு ஆனா பலூன் மாலி. இது சின்னது இருக்கு பாருங்க. ஓகே. சின்னதும் இருக்கு. ஆமா. இது எவ்வளவு வருது? பெருசு எவ்வளவு வருது? இது 100 ரூபாய். இது Okay. 80 ரூபாய். இது 80 ரூபா. 80 ரூபால எத்தனை பீஸ் இருக்கு? 10 இருக்குங்க. 10 இருக்கா? அப்புறம் இதுனா? இது டிங் ஃபைல் பார்பல். புரியல, என்ன சொன்னீங்க? டிங் ஃபைல் பார்பல். அப்படியா? ஆமா, அப்படின்னா பேரே டிங் ஃபைல் பார்பல். இது செவிலாண்ட ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்காது? அது ஒண்ணு வரும், கண்ணாடி மாதிரி வரும். ஓ, கண்ணாடி மாதிரி வருமா? ஆமா, இது எவ்வளவு லென்த்னா வளரும்? இது குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 இன்ச் வரும். 5-6 இன்ச் நீட் வருமா அது? நல்லா இந்த சைஸ் வரும். ஓகே. எவ்வளவு வருது பிரைஸ் இது? இது அப்படியே 100 ரூபாய். அப்படியே 100 ரூபா. மொத்தம் 4 பீஸ் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமாயா. ஓகே. இதுனா? இது மாலிசா, நார்மல் மாலி. ஓகே. மாலில பிளாக் மாலி, ஒயிட் மாலி. ஆமா, 60 ரூபாய். 60 ரூபா. ஓகே. அப்புறம் இதுனா? இது டெட்ரா, விடோ டெட்ரா, கலர் விடோ. ஓ, பெருசு. நம்ம சின்னது வருதானா? வரும். பிளான்ட் டேங்க் காமிப்பாங்க. நான் டேங்க் வர இல்ல, எல்லாத்துலயும் 100 போடுவேன். அதனால ஒரே வெரைட்டிஸா ஒரே சைஸா போட்டுருது. அதிகமா இதா ஓடும். ஓகே. பாக்ஸ்டைல் அங்க இருக்கு பாருங்க. இது எவ்வளவு வருது? இது அப்படியே 100 ரூபாய். அப்படியே 100 ரூபா. இது நம்ம கப்பீஸ் வந்து cut piece. மிக்சர் மேல் ஃபீமேல். ஓகே. அப்படியே 100 ரூபாய். ஓகே. எல்லாமே எப்படி இது நார்மல் கட் பீஸா இல்ல? இது பேர் நாங்க வந்து பிளாட்டினம் ரெட்னு சொல்றோம். பிளாட்டினம் ரெட். ஏன் வால்ல அந்த ரெட் கலர்ல ரெட்டிஷ் ஆரஞ்சு வருது அதனாலயா? உடம்புல பிளாட்டினம் கலர்ல இருக்குல்ல, ஆமா. அதுக்கப்புறம் ரெட், பிளாட்டினம் ரெட். ஓகே. இதுனா? இது வந்து பலூன் மாலி பிளாட்டி. பிளாட்டி இந்த பலூன் மாலி இது பலூன் பிளாட்டி. இது ஓகே. இது வந்து இந்த சைஸா வளரும். இந்த சைஸா வளரும் மொத்தமே. ஓகேண்ணா. ஆமா. இது எவ்வளவு வருது? இது 100 ரூபாய். இது 100 ரூபாவா? இது மிக்கி மவுஸ் வால்ல மிக்கி மவுஸ் சின்னது வந்திருக்கு. ஆமா. இது எவ்வளவு வருது? டிமாண்ட் இருக்கு. இது 100 ரூபாய் தான். ஓகே. இதெல்லாம் பிளான்ட் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. இதோட லைஃப் எல்லாம் எவ்வளவு நாளா இருக்கும்? இது வந்து சின்னதே குட்டி போட்டுரும். மொத்தமே இவ்வளவுதான் வரும் ஓகே. சைஸ். எத்தனை நாள் வரைக்கும் இவங்க லைஃப் ஸ்பேன் இருப்பாங்க? லைஃப்னா வந்து குறைஞ்சபட்சம் நல்லா இருக்குமா. இது கூட போடுற வெரைட்டிஸ் பொறுத்து தான். இதெல்லாம் வந்து குட்டி போடுற ஐட்டம். Okay. அதனால வந்து Cut piece மாதிரி குட்டி போட்டுட்டே ஆமா, இருப்பாங்க. கப்பீஸ் மாதிரி இது குட்டி போடுற ஐட்டம். கண்ட மீன் எல்லாம் தூக்கி இது கூட போடக்கூடாது. ஓகே. அதனால தான் நான் சொல்லுவேன், பிளாட்டிங்ல வந்து பிளாட்டி கப்பீஸ் அப்படி போடுங்க அப்படின்றேன் நான். ஓகே ஓகே. இது எவ்வளவு குட்டி நான் போடுவோம் ஒரு நாளைக்கு? சரி, ஒரு பிரீடிங்ல போடுமா, ஒரு 25-30 குட்டி அப்படியே போடுமா? இந்த சைஸா இருக்கும். கட் பீஸ் மாதிரியே போட்டுட்டே இருக்கும். கப்பீஸ் அதிகமா போடும். இது கப்பீஸோட கம்மியா போடும். ஏன்னா கப்பீஸ் குட்டி எடுத்தோடனே மேயும். இது ரொம்ப குட்டியா இருக்கும். ஓ, ரொம்ப குட்டியா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். இது இதுனா? இது வந்து ஏஞ்சல் காலி ஏஞ்சல் இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கா? இது எவ்வளவு வருது? அது 80 ரூபா. 80 ரூபா வருது. இது வந்து போராவா? இது கோரா, டாப் கோரா. இது 60 ரூபா. ஓகே. கோரால என்னென்ன கலர் வரும்? கோரால வந்து என்கிட்ட வந்து ரெட் கோலிஸ் இருந்தது, நியான் கோரா இருந்தது. இது டாப் கோரா. ப்ளூ Okay. கோரா, எல்லோ கோரால காலி ஆயிடுச்சு. ஓகே. ஆனா கலர்னு பார்த்தனா ரெட், ப்ளூ. இல்ல, கோராலேயே வந்து அனில் கோரா, டாப் கோரா, அதுக்கப்புறம் ரெட் கோலிஸா, நியான் கோரா, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஓகே. அதுல கோரா பாத்தீங்களா, ப்ளூ கோரா, எல்லோ கோரா, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா. ஆனா ரேட் கம்மி. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். மித்தெல்லாம் ரேட் அதிகம். இதுனா? இது நம்ம சொன்னது ப்ளூ ஒயிட் மார்க்ஸ். இது மாஃபி சொன்னது. இது வந்து போலார் பேரட்னு சொல்லுவோம் நாங்க. போலார் பேரட். கோடு கோடா இருக்குமே. இது ஒயிட். இது அதுவே முட்டை வச்சு அதுவே பொரிச்சு அதுவே பாத்துக்கும் குட்டிங்களா. ஓகே. இது முட்டை போட்டு தான் போறீங்க இல்ல? ஆமா, நீங்க பானை வச்சிட்டீங்கன்னா, பானையோ பல்போ போட்டீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கி போடும்போது நிறைய பேர் பொரிச்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்படியா? இது எவ்வளவு வருது பீஸ்? இது அப்படியே 4 மீன் 150 ரூபாய். இது 4 மீன் 150 ரூபா. இதுனா? இது வந்து ஒயிட் ஃபீமேல், ஃபைட் ஃபீமேல். இது இந்த மீன் ஒயிட் அதேதான். அதே போல ஒயிட் பியூர் ஒயிட். இது வந்து ஆமா, ப்ளூ கலர் மிக்ஸ்டு. ஆமா. ஓகே. இது அதுவான ஒரே ரேட் தானா? ஆமா, ஒரே ரேட். எவ்வளவு சொன்னீங்க? 150 ரூபாய். 150 ரூபா. இது ஃபைட்டர் ஃபீமேல் 10 மீன் இருக்கும், 100 ரூபாய். ஓ, ஃபைட்டர் அவ்வளவுதான். ஃபீமேல் 10 மீன் 90 ரூபா தானா? 100 ரூபாய். 100 ரூபாய் தானா? சூப்பர்ண்ணா. இதுனா டிஃபரெண்டா இருக்கேண்ணா. இது ஆஸ்கர்மா. இது ரெண்டுமே ஒரே
பேட்டர்ன் தான் டைகர் ஆஸ்கர். இது சின்ன சைஸ், சின்ன சைஸ். ஆமா. இது 200, இது 100. ஓகே, இது 200. ஆமா, இது 200, இது 100. ஆஸ்கர்லாம் எவ்வளவு நான் குட்டி போடும்? ஆஸ்கர்லாம் வந்து பொரிச்சதுன்னா நல்லா பொரிக்கும். இந்த சைஸ் வரும். ஓ, நல்ல பெரிய சைஸாவே வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 இன்ச் வளரும். 6-7 இன்ச் வரும். எத்தனை குட்டி போடும் ஒரே ப்ரீடிங்? அதெல்லாம் முட்டை வச்சு பொரிக்குதாம்மா. முட்டை வச்சு தான் போடுது. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பாத்திருப்பீங்களா எவ்வளவு குட்டி போட்டுருக்கு ஒரே இது? 300-400 போடும். அந்த மாதிரி போடும் அது. ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவாங்களா இல்ல வருஷத்துக்கு 2-3 வாட்டி போடுவாங்க. 2-3 வாட்டி போடுவாங்க. அப்புறம் இது சீசன் வந்துச்சுன்னா பொரிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட ஒருத்தர் சீசன் டைம்னா எப்பனா அவங்கள ப்ரீடிங் இதா இப்பெல்லாம் பொரிச்சிட்டு இருக்கு. ஓகே, வெயில் காலம் முடிஞ்சு வரதுதான் சீசன் டைம் உங்களுக்கு. இப்போ இதுனா இதெல்லாம் கோழி கப்போட்டா கோழின்னு சொல்லுவாங்க. கோழி வந்து 2 கலர், இது வேற கலர், இது வேற கலர். ஓகே, இது எவ்வளவு வருதுனா? இது 100 ரூபாய் இது பாக்கெட். ஓ, ரெண்டுமே வந்து ஒரு பாக்கெட் எடுத்தா 100 ரூபாய். ஒரு பாக்கெட் 100 ரூபாய். இது வந்து மில்க் ஒயிட்ல வந்து லாங் டெயில். ஓ, லாங் டெயில். ஆமா, பின்னாடி டைல் லாங்கா இருக்கு. ஓகே, இது எவ்வளவு வருது? 100 ரூபாய் இது. 100 ரூபாய். கோழி இதெல்லாம் எவ்வளவு லெந்த் வளரும்னா? இது 1 அடிக்கு மேல வருமா? 1 அடிக்கு மேல வரும். ஆமா, 1 அடிக்கு மேல வரும். இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுமாண்ணா? கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நிறைய சிமெண்ட் தொட்டி இருந்தா தேவையில்லம்மா. கண்ணாடி தொட்டி கண்டிப்பா எல்லா மீனுக்கும் தேவை. ஃபைட்டருக்கு கோராக தவிர எல்லாத்துக்குமே தேவை கண்ணாடி தொட்டி இருந்தா. கண்ணாடி தொட்டி தேவைப்படும். ஏன்னா இது லென்த் வந்து ரொம்ப பெருசா போகும்ல, இந்த லென்த் கிட்ட வரல ஒரு கை சைஸுக்கு. அங்கெல்லாம் ஃபார்ம்ல எல்லாம் வந்து பீட் பண்ற வரைக்கும் தான் சிமெண்ட் தொட்டி. பீட் பண்ணி குட்டி இந்த சைஸ் ஆயிடுச்சுன்னா பாண்டுக்கு போயிடும். பாண்டுனா ஏக்கர் கணக்குல இருக்கும். அது அதுல வளர்த்துதான் இதெல்லாம் வரும். இது வந்து ஷோ குவாலிட்டிக்கு வளர்ப்பாங்கல்ல இந்த மீன். ஆமா, இது வளர்க்கணும்னா கண்ணாடி தொட்டில ஜஸ்ட் ஒரு பேர் 2 பேர் போட்டு வளர்க்கலாம். நம்ம ஒரே மூட்டை 10 மீன் 20 மீன் எல்லாம் போட்டு வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு லுக் இருக்காது. எல்லாமே கலந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு லுக் இருக்கும். மிக்சர் போட்டு தான் வரணும். இது கூட நிறைய மீன் மிக்ஸ் பண்ணலாம்ல. அந்த கோல்டு பண்ணலாம். கோயிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இது எதுனா? அது எஸ்கே கோல்டு மாதிரி. எஸ்கே கோல்டு நம்ம போனாடி வந்தோம் இல்லன்னு நீங்க. ஆமா, இது கொஞ்சம் டிமாண்ட் இப்போ கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, இது எவ்வளவு வருது? அப்படியே 100 ரூபாய் வருது. அப்படியே பரவாயில்லையா? ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்குமே. ஆமாயா. இதுனா எஸ்கே இது நார்மல் கோல்டு. நார்மல் கோல்டு. இது எவ்வளவு வருது? அப்படியே 100 ரூபாய் இது. அப்படியே 100 ரூபாய் தானா இதுவும்? சூப்பர். நான் இது பிளாக்கா? பிளாக் மூஸ். இது பேர் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆமா, கருப்பு கலர்ல பெருசா இருக்கு. ஆமா, 80 ரூபாய் இது. 80 ரூபாய். இது கோல்டு. ஓகே, இது எவ்வளவு வருது? அப்படியே 120 ரூபாய் இது. 120. நார்மல் கோல்டு கிடையாது இது. ஓகே, நாங்க ஒயிட் அண்ட் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அதுலயே இது வேற வெரைட்டி. இது வேற. இது லைன் அடி. இதெல்லாம் லைன் அடி. என்ன லைன் அடி சொல்றீங்க? தலையில கொண்டு வரும். தலையில கொண்டு வரும் நல்ல லைன் அடி. ஆமா, இது எவ்வளவு வருது? 120 ரூபாய். 120. கீழ இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஸ்கின்லெஸ். இத தவிர இதெல்லாமே ஸ்கின்லெஸ் தான். இது வரைக்கும் உடம்புல வந்து செகில் வராது. செதிலே வராது. 120 ரூபாய் இதெல்லாம். 120 ரூபாய். இதுனா மில்க் ஒயிட் 120 ரூபாய். இதுல ஆமா, அந்த கண்ணாடி மாதிரி செதில்ஸ் வருது. இது எவ்வளவு வருதுன்னா? 120 ரூபாய். 120 ரூபாய். இப்போ நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் என்னென்ன மீன்லாம் காம்போ பேக் மாதிரி. சில பேர் வந்து ஆனா என்கிட்ட 1.5 அடி தொட்டி இருக்குது அப்படின்னு 1.5 அடி தொட்டில காம்போவானா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு கேட்பேன் எவ்வளவுக்கு வேணுங்க, 200 போடணும் அப்படின்னுவாங்க. 200 போட்டா இதுல என்ன பண்ணுவேன், 5 கலர்ல ஒண்ணு போட்டுருவேன். மிக்கி மவுஸ் எல்லாத்துலயும் ஒரு பேர் போட்டு 20 மீன் போட்டு கணக்கு பண்ணி எல்லாம் கலர்ஃபுல்லா கொடுத்தேன்னா ஒரு ஏஞ்சல் 2 ஏஞ்சல் போட்டு விட்டுருவேன். ஓகே, ஒரு 2 இன்ச் தொட்டில எவ்வளவு போடலாம்? 2 அடி தொட்டி. 2 அடி தொட்டில ஆமா. எத்தனை மீன் கலங்களா ஆகாம இருக்கணும் சொன்னா சின்ன மீன் போட்டா ஒரு 40 மீன் போடலாம். 40 மீன் போடலாம், நல்லா இருக்கும். ஓகே, கும்பலா அழகா 40 மீன் என்னென்ன வெரைட்டி போடலாம் மிக்ஸ் பண்ணி? நான் ரெடியேட்டரா, மிக்கி மவுஸ், ஓகே, இந்த பலூன் பிளாட்டி, ஓகே, இந்த இது எல்லா பிளாட்டி வெரைட்டிஸ், மாலில சின்ன மாலி, அப்புறம் ஏஞ்சல் அந்த மாதிரி போட்டு விடுவேன். இதெல்லாம் போடக்கூடாதுன்னா? இதெல்லாம் போடக்கூடாதுன்னா மாஃப் போடக்கூடாது, சிக்லெட் போடக்கூடாது, ஆஸ்கர் போடக்கூடாது, அதெல்லாம் டைகர் போடக்கூடாது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் போட்டீங்கன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ இப்போ ஆஸ்கர் இதுல இருக்குல்ல வெரைட்டிஸ், ஆமா, அதாவது பைட் பண்ணி சாப்பிடுற ஃபிஷஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன மீன்ல மிக்ஸ் பண்ணி போடலாம்? ஆஸ்கர் இருக்கு, இந்த சைஸ் இருக்குன்னா என்ன, இப்ப நான் ஃபார்ம்ல கொடுக்கும்போது 2 சைஸ் கொடுத்தாங்க. ஒரே தொட்டில போடுறேன் சொன்னா ஆனா போடாத, தயவு செஞ்சு தனித்தனியா போடுங்க. பாருங்க, சின்னது மேல போட்டிருக்கேன், கீழே பெருசு போட்டிருக்கேன், அங்க போட்டிருக்கேன் பெருசு, இங்க பாருங்க. ஏன்னா இது ஒரு சைஸ் வேற, இது ஒரு சைஸ் வேற. பாருங்க, இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ் வேற. ஏன்னா இது இந்த வயசுலயே பிளட் ஆம்ஸ் சாப்பிடும், எறா கட் பண்ணி போட்ட சாப்பிடும், பீஃப் போட்டா சாப்பிடும். ஓ, இதெல்லாம் போடலாமா? சிக்கன் ஹார்ட் போட்டா சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். இது லைவ் ஃபீட் போடலாம். லைவ் வந்து லைவ் போடலாம். இந்த மண்புழு எல்லாமே போடலாம். ஓகே, அந்த மாதிரி ஃபுட் கூட நேச்சுரல் இந்த லைவ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது போட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் தீனி போடலன்னா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. கொஞ்சம் உஷாரா ஃபாலோ பண்ணணும். ஓகே, என்ன மீன் இவங்கலாம்? இதெல்லாம் சிக்லெட். சிக்லெட் ஃபீமேல். இது
ஃபீமேல் கலர் எல்லாமே ஃபீமேலா? ஆமா ஆமா. ஓகே, இதெல்லாம் எவ்வளவு வருதுண்ணா? இதுல நான் 25 ரூபா 30 ரூபா போறேன். 25 ரூபா 30 ரூபா. இதெல்லாம் வந்து அந்த இவனுடைய கேட்டகரிஸ், ஆஸ்காரோட கேட்டகரிஸ். இது அந்த சைஸ் இருந்தா சேர்க்கலாம். ஓகே, சைஸ் ஒரே மாதிரி இருந்தா விட ஒரே மாதிரியே தான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. சைஸ் டிஃபரா இருக்கும்போது தனித்தனியா வரும். இது நான் ஷார்க்கானா? ஷார்க் வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போய் வளர்த்தாங்களாம். ஆனா ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா அப்படின்னு சரிப்பா எடுத்தா போடுப்பா அதுக்குன்னு ஒரு தொட்டி போட்டு வச்சிருக்காரு. ஓகே, ஷார்க்குன்னு ஒரு தொட்டி. இது எவ்வளவு வருது இப்போ? இது ஒரு பேர் 100 ரூபாய். இது நல்ல சைஸ் நல்லா இருக்கும். நல்ல பெருசா இருக்கு. இன்னும் பெருசா வருமாண்ணா? இது வளர்ந்துனே போகும் பாரு. இது வந்துட்டே போவோம். இதுக்குதான் அவ்வளவு ஆக்சிஜன் இதெல்லாம் தேவைப்படாது. கிடையாது. அவன் பாட்டுனே இருப்பான். அவங்க பாட்டு இருக்கும். தீனி இல்லனாலும் இருக்கும், கரண்ட் இல்லனாலும் இருக்கும். அவன் பாட்டு இருப்பான். ஆனா வளர்ந்துட்டே இருப்பானுங்க. மெயின்டெனன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். மெயின்டெனன்ஸ்னா தொட்டி ஓடிச்சிரும். லாங்க ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா தொட்டி கிராக் விட்டுரும். ஆமா, அது போற ஃபாஸ்ட்லயே அடிக்கும் அது. ஓகே, அது வால்லயே அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சன்னு விட்டுருவாங்க அந்த ஷார்க்க. அதுதான் என்கிட்ட சொல்றாங்க என்ன, ஆனா ஷார்க்குன்னா சாவாம இருக்கு, அது வாங்கி கொடுங்க. வாங்கின்னு போறாங்க, கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. நான் வளர்ந்துச்சுன்னா நான் தான் சொல்றது, ஏன்னா கோயில் குளத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப எப்படி நான் டெலிவரி எல்லாம் பண்றீங்களா? இப்பெல்லாம் டெலிவரி பண்றோமா, ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்க. இப்ப போன் பண்ணிட்டு இப்பயே அனுப்புறாங்க. 500 ரூபா மீனுக்கு ரொம்ப லாங்கா மாவட்டத்துல அதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, 500 ரூபாய்க்கு லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் நஷ்டம். நான் எத்தனை வாட்டி சொல்றேன், ஒரு 2-3 பேர் சேர்ந்து எடுங்க, இல்லாச்சும் யாராச்சும் வரும்போது நான் அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 2 நாளா சொல்லிட்டு இருக்காரு அந்த மேல்மருவத்தூர் வந்து, ஆனா போட்டு விடுங்கண்ணா. சரிங்க, நான் போட்டு விடுறேன். ஓகே, அதெல்லாம் ஆனா இப்போ டெலிவரி பண்ணா ஒரு 2000 அந்த ருபீஸ்ல இருந்து பல்கா ஆர்டர் எல்லாம் கிடையாதுங்க. கம்மியா கூட எடுக்கட்டும், எடுக்கிறது பெருசு இல்ல. இங்க ஹோல்சேல் இப்ப 10 மீன் மாலி 60 ரூபா போறேன்னா 2-4 பாக்கெட் அனுப்புனா 4 பாக்கெட்டு வந்து 200 ரூபா கூட ஆகாது, 250 ரூபா ஆகும். அதுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளவு? கொரியர் இங்க இருந்து கோயம்பேடு எடுத்து கொரியர் அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ஆமா, அவங்க லாஸ். கொரியர் சார்ஜ் எவ்வளவு? எக்ஸ்ட்ரா ஒரு 400 500 ஆயிடும்ல. 300 ரூபாய்க்கு மேல ஆயிடுப்பா. 300 ரூபாய் மேல ஆயிடும். அப்ப 500 ரூபாய் மீனுக்கு 300 ரூபாய் கொரியர் சார்ஜ் வேற போட வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வந்து பல்கா எடுத்தாங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து நல்லா இருக்கும். அதான் கொலாப்ஸ் பண்ணி 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு 1000-1500 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா கொரியர் சார்ஜ் 300 ரூபா வந்தா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு. சோ அதனாலதான் நம்ம கஸ்டமருக்காக தான் நம்ம இப்போ டெலிவரி அவ்வளவு பண்றோம். முக்காவாசி ஒரு 2 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா நான் பாட்டு பொறுமையா ஃபாலோ பண்ணி பாருங்க. மீன் கொடுத்தா தரமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அர்ஜென்டா தூக்கி போட்டு அனுப்புறது அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேத்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எப்படின்னா, ஒரு அண்ணா வந்து, ஆனா நான் முதல் கடை வைக்கிறேன், உங்க மீனை பத்தி நான் எல்லாரும் சொன்னாங்க, ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அவரு என்கிட்ட, நான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குதுண்ணா எனக்கு, அவர் கொடுத்த மீன் சரியில்லை, நீங்க அனுப்புங்கண்ணா. சரிங்க, நான் இனிமேல் நான் அனுப்புறேங்க. இருந்தாலும் அவர் என்ன ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு. ஓகே, அப்ப தொழில் வச்சு தரவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இல்ல அது நிறைய பேருக்கு அது மாதிரி பண்றோம். ஓகே, வேணா மத்த ஷாப்ல இருக்கவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க சீக்கிரட்லாம். இல்ல அப்படி இல்லங்க. ஒருத்தர் வந்து நான் கடை வைக்க போறேங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவேன், இதுல ஒரு 20, இதுல ஒரு 20, இதுல ஒரு இதை வித்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னே கடை ஸ்டார்ட் பண்ணவங்க ரொம்ப ஹெவியா போடக்கூடாது. தெரியாது இல்ல, என்ன மீனோட எது போடுறதுன்னு தெரியாது. கொஞ்ச நாள் கத்துக்கலாம்னா தெரியும். எடுத்தோன்னா ஹை பட்ஜெட்ல போகும்போது எல்லாருமே, நான் கூட சரி எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. நானும் சில ஃபார்ம்ல கேட்பேன், இதோட போலாம், ஆனா போடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துதான் நானும் ஃபாலோ பண்றது. இதை வச்சுதான் கஸ்டமருக்கும் சொல்றேன், இதோட போடாதீங்க. நம்ம அப்படி கேட்டுட்டு தான் வந்துட்டு. ஓகேண்ணா. சோ இப்போதைக்கு வந்து நம்ம டெலிவரி வந்து இப்போ வந்து கொஞ்சம் சென்னைக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் இப்ப சப்ளை பண்ணிட்டு. சென்னைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ராபிடோங்க, அவங்களே புக் பண்ணிடுறாங்க. நான் பண்றது இல்ல. வீடியோ கால்ல வராங்க, இது பாக்குறாங்க, இது கட்டிட்டு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு உடனே போன்ல காசு போட்டுறாங்க, ராபிடோ புக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சென்னையில இருக்கிறவங்க சுத்தி எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. இப்ப அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட் ஆஃப் சிட்டில இருக்கவங்க மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 2-3 பேரை கொலாபரேட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் கொரியருக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபிஷ் டேங்க்ல எத்தனை நாளைக்கு ஒரு அடி கிளீன் பண்ணிட்டு இருக்கோம்? நான் வாரத்துல ஒரு நாள் பண்றோமா. வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா கிளீன் பண்ணுவீங்க? வாரத்துல ஒரு நாள் நான் ஸ்டாக் இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ டீ போட்டு இறக்கிட்டு கொஞ்சம் மேல் தண்ணி விட்டுருவேன். ஓகே, ஆமா, ரொம்ப அழுக்காயிடுச்சு இதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் டீ போட்டு எடுத்துருவேன். நான் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா தண்ணி விட்டுருவேன். அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு 4 நாளைக்கு வர திங்கக்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமை அதனாலதான் லீவ் விட்டு நான் கிளீன். ஓகே, ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கிளீன் பண்ணிட்டே இருப்போம். சரக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எடுப்போம்? நான் டெய்லி எடுப்பேன். டெய்லி கம்பல்சரி காலியாயினே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, கடைசியா உங்க கான்டாக்ட் பண்ண எப்படி? உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? என் நம்பர் வந்து ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம் 988485197. ஓகேண்ணா, தேங்க்யூ.